பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியோர் நலனில் ஆயுர்வேதம் இந்த டாபிக்ல நிறைய முக்கியமான செய்திகளை பார்த்துட்டு வரோம். அதுல மூலிகைகள், அதோடைய பயன்கள், நம்ம தினசரி இந்த மூலிகைகளை எப்படி பயன்படுத்தலாம்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதை தொடர்ந்து நிறைய பேர் இதுக்கான செயல்முறைகள், இது எப்படி செய்யலான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்கு இந்த மூலிகைகளை வச்சு எப்படி நம்ம வீட்டிலேயே சமையல் செய்யலாம், அந்த மூலிகைகளை எப்படி நம்ம தினந்தோறும் நம்ம உணவுல சேர்த்துக்கலான்றத இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு முதலாவதாக பிரண்டை துவையல், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய உணவுகள்ல இந்த சுண்ணாம்பு சத்து கொடுக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படிப்பட்ட வெஜிடேரியன் சைவ உணவுகள்ல அதிகமா நமக்கு சுண்ணாம்பு சத்து கிடைக்கக்கூடியது 2 உணவுகள்ல மட்டும்தான். அது முதல் உணவு பிரண்டை, 2வது உணவு ராகி என்னும் கேழ்வரகு. ஸோ இன்னைக்கு பிரண்டை துவையல் செஞ்சு எப்படி நம்மளுடைய சுண்ணாம்பு சத்தை அதிகரிச்சுக்கலான்றத பார்க்கலாம். இப்போ பிரண்டை துவையல் செய்வதற்கான மூலப்பொருட்களை நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல பிரண்டை, இது 4 முகம் இருக்கக்கூடிய பிரண்டையா இருக்கணும். இதை நீங்க பொதுவா கிளீன் பண்ணும்போது கையில அரிப்பு ஏற்படலாம். அதனால கையில எண்ணெயை பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கிளீன் பண்ணி அந்த மேல இருக்கிற தோல்களை நீக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிறிது மிளகு, உளுந்து, புளி, பழைய புளியா இருந்தா நல்லது, பூண்டு, இதை பின்னாடி நம்ம அந்த தோல்களை நீக்கிக்கலாம். அடுத்து சீரகம், உப்பு, தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, சிறிது கடலைப்பருப்பு, சிறிது கடுகு. இப்போ பிரண்டை துவையல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் சட்டி காஞ்சது பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது பிறகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா கருகிடலாம். அதுக்கப்புறம் தனியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு புளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. ஏன்னா பிரண்டையில் அரிப்பு இருக்கிறதுனால தொண்டையில் ஒரு மாதிரி குத்து, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்குங்க புளி மட்டும். வரமிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 4. பூண்டு பல் தோலோடு சேர்த்துக்கலாம், தோல் எல்லாமே சேர்த்துக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். கறி லீஃப் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரண்டையை இதில் போட்டு நல்லா வணக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் வதக்கணும். இந்த பிரண்டை இந்த எண்ணெயில் சுதுங்களாக வதங்கி வரணும். இந்த பிரண்டையை நம்ம போடும் போது எப்படி இருந்தது, நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷமாவது, அப்போ தான் அதோடைய அரிப்பு தன்மை இருக்காது நம்ம சாப்பிடும் போது. இது நல்லா சுதுங்க வதங்கின பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச பிரண்டையை சூடு ஆறுனது பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம்.
அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. இது கொஞ்சம் கொரன்னு இல்லாமல் முழமுன்னு இல்லாமல் நச்சும் புச்சுமாக இருக்கணும். இது ஊறுகாய் இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிக்கலாம். அடுப்பை திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு வானல் காயட்டும். வானல் நல்லா சூடாக இருந்த பிறகு ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது பிறகு கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சது பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரண்டை துவையில போட்டு வணக்கிக்கலாம். இந்த எண்ணெய் எக்ஸ்ட்ரா மொத்தம் இதுவே இழுத்துக்கும். இது நல்லா புதுங்கு வதங்கி வந்ததுன்னா பிரண்டையில் வந்து சாப்பிடும் போது அரிப்புத்தன்மை இருக்கும், அதெல்லாம் இருக்காது. நல்லா சுருண்டு வதங்கணும். மொத்த எண்ணெய் இது இழுத்துக்கும். பிரண்டையில் மட்டும் நீங்கள் எப்பவுமே துவையல் பண்ணும் போது அதிகமாக கொஞ்சம் புளி சேர்த்துங்க. ஏன்னா இதை சாப்பிடும் போது அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். புளி அதிகமாக இருந்தால் அந்த அரிப்புத்தன்மை நமக்கு ஏற்படாது. நம்ம வானலில் வதக்கணும் இல்லையா பிரண்டை துவையல், அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் பிரண்டை துவையல். இப்போ பிரண்டை துவையல் செய்யறத பாத்தீங்களா? ரொம்ப அருமையான வாசத்தோட இருக்கு. இது ரா பிரண்டை. இது சமைச்சத பிறகு இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு மனிதனின் எலும்பு கூடு மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த பிரண்டை துவையல் சாப்பிடும் போது நம்மளுடைய எலும்புகள் நல்ல பலம் வரும் அப்படின்றத இதை காட்டுது. ஸோ இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு இதை தினந்தோறும் நம்ம சாப்பாடுல உருண்டையில இதை சேர்த்து சாப்பிடலாம். இல்ல ஊறுகாய் மாதிரி இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இதை நீங்க ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். காலியாகும் போது மறுபடியும் செஞ்சுக்கலாம். இதை நீங்க சாப்பிடும் போது போனுக்கு மட்டும் இல்ல, இதுல பாஸ்பரஸ் இருக்கு. அதனால கால்சியம் பாஸ்பரஸ் சேரும் போது மொத்தமாவே உடம்புடைய எலும்பு சத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் இதுல விட்டமின் சி இருக்கு. ஸோ அதனால நமக்கு விட்டமின் சி குறைபாடுனால ஏற்படக்கூடிய வியாதிகள், ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இது எல்லாமே இதை கரெக்ட் பண்ணோம். சித்த ஆயுர்வேத மருந்துகள்ல பிரண்டை துவையல் ஒரு சிறந்த அக்னி கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக சொல்றாங்க. ஸோ இதை தினந்தோறும் சாப்பிட்டு வரும்போது நமக்கு ஜீரண மண்டலத்துல ஏற்படக்கூடிய வியாதிகளை நம்ம குணப்படுத்த முடியும். ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, சர்வே ரோகா மந்தாகனம், அதாவது அக்னியின் மந்தத்தை பொறுத்தே வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த அக்னியின் மந்தத்தை போக்குறதுக்கு ஒரு அருமருந்தாக இந்த பிரண்டை துவையல் இருக்கு. இந்த பிரண்டை துவையலை நம்ம தினந்தோறும் சமையல்ல சேர்த்துட்டு வரும்போது இந்த அக்னி மந்தம் என்னும் வியாதி கட்டுப்படுது. அதனால நமக்கு அக்னி நல்லா இருக்குது, நல்லா ஜீரணமாகுது. ஜீரணமாகிறதுனால நமக்கு எல்லா உணவுகளும், அந்த உணவுகள்ல உள்ள சத்துக்களும் உடம்புக்கு கரெக்டா கிடைக்கிறதுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டா நமக்கு எந்த வியாதிகளும் வராமல் தடுக்கலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.